ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோன்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுக்கான ரீடிங். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனும், அந்த தேர்ட் பர்சனுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றதை பார்ப்போம். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்களை பற்றி அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு பிறகு உங்களோட பர்சனுக்கும் அந்த தேர்ட் பர்சனுக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஓடிட்டுருக்குன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில பேர்கிட்ட உங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. பழைய மெமரிகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அதிலிருந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து அவங்க பண்ண விஷயத்த ரொம்ப யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுனா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா, எப்படி அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. பர்சன் மூலமாக இருக்கிற பிரச்சனைனால அவங்க வந்து அந்த பர்சனை விட்டு விலகணுன்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஸோ அடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. அவங்களுக்கு வந்து உங்களை விட்டு விலகிட்டாங்க. விலகின பிறகு எதுக்குடா உங்களை விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட என்னன்னா அந்த நிமிஷம் டக்குன்னு முடிவு எடுத்துட்டோமே, தப்பான முடிவு எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அவங்க அந்த பர்சனை விட்டு விலகணுன்ற ஒரு எண்ணமும் இருந்துக்கிட்டு இருக்கு. விளையாட்டுத்தனமாக பல விஷயத்த பண்ணிட்டோமே அப்படின்ற வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு உங்கள் பர்சன்ட்ட. நீங்கள் உங்கள்கிட்ட அவங்க வந்து பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் கோவப்படுவீங்க. கோவங்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் உங்களுக்கு இந்த கார்டை பார்க்கும்போது உங்களுக்கு அளவு கடந்த அன்பு அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. பட் அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற கோபம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவங்க வரும்போது நீங்கள் என்ன எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எஸ் ஆர் நோ சொல்லவா வேண்டாமா, திருப்பி ஏமாற்றிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா டக்குன்னு முடிவை மாற்றிட்டே இருக்காங்க உங்கள் பர்சன். அதனால் கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வரும். கண்டிப்பாக தயக்கம் வரும். ஸோ அதனாலேயே வந்து அவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க வருத்தப்பட்டாலும் கூட வந்து உங்கள்கிட்ட வந்து பேசவா வேண்டாமான்னு சொல்கிறது யோசிக்கிறதுக்கு காரியம், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இவங்கள்ட்ட பேசலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். சரி, டேரட்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் உங்களை பற்றி என்ன இருக்குன்னு. உங்களை பற்றி அவங்க திங்கிங்லாம் உங்களை பற்றி அதிகமாக இருக்குது. ஸ்வீட் மெமரிஸ் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சோ அதெல்லாம் நினச்சி அவங்க
இப்படிப்பட்ட பர்சனை ஏமாத்திட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு. உங்கள் பர்சன் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறாங்க. இப்படி ஸ்ட்ரென்த்தான பர்சனை விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. மீன்ஸ் நீங்கள் வந்து எப்படின்னா பாதி அன்பானவங்க, பாதி வந்து கோவக்காரங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் நல்ல பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பாசம் காட்டும் போது நல்லா காட்டுவீங்க, கோவம் வந்தாலும் பயங்கரமாக வரும் உங்களுக்கு. அவங்க உங்களை நோக்கி வந்து ப்ராப்ளம்லாம் ஏன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு வருவாங்க. அந்த எண்ணம் வந்துருச்சு, உங்கள் பர்சன் உங்களை பொறுத்த வரைக்கும் வரணுன்ற எண்ணம் வந்துருச்சு. பட் அவங்களுக்கு வந்து எப்படி இது வந்து போகிறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி பேசுகிறது, அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாம், இது நம்ம போனோம்னா இன்னும் பிரச்சனை பெருசாகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா திருப்பி பிரிய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் பர்சன் உங்களுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். பட் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேர்ட் பர்சன்னால் வந்த பிரச்சனைனால இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு ஷார்ட் டைமில் நடக்குது. ஓகே, இதுவும் கடந்து போகும், இதுவும் மாறும். இப்போது 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பயங்கர அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ 2 கைக்கு தட்டினா தான் சவுண்டு வரும். அது மாதிரி நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறத விட 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறத விட 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் சாதிக்கக்கூடிய காலம் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கூட கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க, நான் புரிஞ்சிருக்கேன் பட் அவங்க தான் புரியலை அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக தான் இருப்பீங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் எல்லா கிளாரிட்டி வந்துடாது. ஸோ அவங்களுக்கு கிளாரிட்டி வரும்போது உங்களை தேடி வருவாங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். இத்தனை நாளாக கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே வந்து ஒரு சில விஷயத்த வந்து 2 பேருமே செஞ்சுருப்பீங்க. ஒரு கிளாரிட்டி வந்திருக்காது, இது ரைட்டா தப்பா அப்படின்றது. நீங்கள் பேசும்போது கூட உங்கள் பர்சனும் அப்படி தான் இறந்துருப்பாங்க, நீங்களும் அப்படி தான் இறந்துருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து கூடிய சீக்கிரம் ஒன்று சேரக்கூடிய காலம் வந்துருச்சு. 2 பேரும் பேசி அழகாக ஒருத்தர் புரிஞ்சு இனி வர காலங்களில் சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். எப்பயுமே வந்து உங்களுடைய ப்ரேயர்ஸை வந்து கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ உறவு ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று கூடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி சிவன் பார்வை சேர்ந்துருக்கிற கோயிலுக்கு கண்டிப்பாக போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இருக்க லைஃப்பில் இந்த உறவு ரீதியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இது ஒரு ஷார்ட் ரெமெடி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பர்சன் சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறத பார்ப்போம். உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பர்சனுக்கும் இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பர்சனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு டவுட் வந்துருச்சு. டவுட்னால அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காங்க. எப்பயுமே வந்து எல்லா நேரமும் நம்பிக்கையாக இருக்கிறது நல்லா இருக்காங்களா அப்படின்றத பார்த்து தான் வந்து நம்பிக்கை வரும்.
ஸோ உங்கள் பர்சனுக்கு இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பர்சனுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்லியிருக்காங்க. ஸோ பொய் சொன்னனால அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாததா ஆயிப்போச்சு. அவங்க இப்போ கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து டீப்லி ஹர்ட்டாக இருக்காங்க உங்கள் பர்சன். யூஆர் நாட் ஒன்லி ப்ரோக் மை ட்ரஸ்ட் பட் ஆல்சோ மீ. ஸோ கன்ஃபார்மாக வந்து சம் பிரேக்கப் இருக்குது. அவங்ககிட்டைக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க பர்சனுக்கும் ஒரு பிரேக்கப் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கும். ஒரு சில நேரம் அவங்களுக்கு அந்த பர்சனை பற்றி தெரிய வரும்போது ஃபேக். யூஆர் நாட் தி ஒன் ஐ லவ்ட் யுவர் சேஞ்ச் டியர் யூஆர் ஃபேக். ஸோ உங்கள் பர்சன் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அந்த தேர்ட் பர்சனை பற்றி. ஸோ வர கார்டெல்லாம் பாருங்கள், எப்படி எல்லாமே தப்பான கார்டு தான் வருது. நிறையா உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பர்சன்ட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. எதுக்கு நீ ஊடால வந்த, எதுக்கு நீ வந்து உங்களை மிஸ் பண்ணுற அளவுக்கு நீ பண்ண அப்படின்ற கேள்விகள், உங்களை மிஸ் பண்ணுற விஷயத்த கூட அவங்க பேசுகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேரக்டில் பார்க்கலாம் என்ன வர்றதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மைண்ட் ஃபுல்லாக அவங்க பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பர்சனை பற்றி ஒரு ஃபயர் மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபயர். ஒரு விஷயம் வந்து பிடிக்கலைன்னா அவங்க பர்சனுக்கு சுத்தமாக பிடிக்காது. டக்கு 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 டக்குன்னு முடிவெடுப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டில் அவங்க பிரச்சனை வரும்போது இப்படி தேர்ட் பர்சன்ட்டு போயிட்டாங்க. ஸோ இப்பயும் அதே மைண்ட் செட்டு தான் பாருங்கள். ஸோ உங்கள் பர்சன் இப்போ கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து உங்களை நோக்கி இருக்குது. ஆனால் அந்த தேர்ட் பர்சன் வந்து நிறையா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன இந்த பர்சனை போக விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து கடவுள்னு ஒன்று இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தண்டிப்பாங்க. சும்மா இருக்காங்கன்னு நினைக்க முடியாது. கடவுள் என்னடா நான் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணிட்டவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யார் என்ன விதைச்சாங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும். திருப்பி கிடைக்கும், உடனே கிடைக்கும். பாருங்க, உங்கள் பர்சன் வந்து பயங்கர ஃபைட்டில் ஓடிட்டுருக்கு. எல்லாத்தையும் பிளாக்கேஜ் பண்ணி வச்சுருக்கலாம்னு அந்த தேர்ட் பர்சன் நினச்சாங்க. ஸோ பயங்கர ஃபைட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அந்த பிளாக்கேஜை, உங்கள்கிட்ட வந்து சேரணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. சரி, ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு. உங்களை நோக்கி வரணுன்றது எண்ணம் வந்துருச்சு. அந்த பர்சன் விட்டு விலகி வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களும் அந்த ட்ரை பண்ணுறாங்க, போக விடக்கூடாது அப்படின்ற நிறையா விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பர்சனை விட்டு விலகி வரணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் விலகி வந்துடுவாங்க. உங்கள் பர்சன்ட்ட கீழே இருக்குது. ஸோ லாக்கை ஓப்பன் பண்ணி வர்றது மட்டும்தான் அவரோட வேலை. உங்கள் பர்சனோட வேலையாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் விலகி வந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. பபாய். டேக் கேர்.